அப்போ மதுரை முத்து அப்படிங்கிறவர் மதுரையில் அழகிரி மாதிரி மிக பிரபலமானவர். அவருக்கு மதுரையே பயப்படும். திமுகவுக்கு அவர் தான் அங்கே தூண் மாதிரி. அவர் கருணாநிதி சொன்ன விஷயத்தை பொதுக்கூட்டத்தில் பேசிட்டார். நேரடியாக பேசாமல் இந்த உலகம் சுற்றும் வாலிபன் வெளியில் வந்தால் நான் சேலை கட்டி கொள்கிறேன்னு சவால் விட்டார். அப்போ தான் எம்ஜிஆர் யோசிச்சார், இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு சேலை கட்டிக்கிறான்னு, அப்போ இது படம் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு அவர் விசாரித்ததில் கலர் ப்ராசஸிங்கில் உங்கள் நெகட்டிவோடு உங்கள் படத்தை கொளுத்த போகிறாங்கங்கிறது எம்ஜிஆருக்கு நியூஸ் வந்திருந்தது. அப்போ எம்ஜிஆர் திருப்பி சவால் விடலை, அமைதியாக இருந்தார். திடீர்னு ஒரு நாள் ஒரு பக்க விளம்பரம் தினத்தந்தியில் இத்தனாம் தேதி உலகம் சுற்று வாலிபன் ரிலீஸ், தியேட்டருங்க நேமெல்லாம் வரிசையாக போட்டாங்க. அப்போ கருணாநிதி அவர்களுக்கு புரியலை, என்னடா நம்ம கலர் ப்ராசஸிங் வரும்போது நெகட்டிவோட கொளுத்தணும்னு இருந்தால் உங்கள் தியேட்டர் பேரெல்லாம் போட்டாங்க, அப்போ ரிலீஸ் ஆக போதே கலர் இல்லாமல் எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு அவருக்கு புரியலை. அப்போ எம்ஜிஆர் சொன்ன விஷயம், இந்த படத்துக்கு சவால் விட்டவர் யார்? மதுரை முத்து. மதுரையில் ஃபஸ்ட்டு ஷோ, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஷோவே மதுரையில் தான் இது ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி மதுரையில் மீனாட்சி தியேட்டர்னு ஒன்று கொடுத்து காலையில் 8 மணிக்கு ஃபஸ்ட்டு ஷோ தமிழ்நாட்டிலேயே மீனாட்சி தியேட்டரில் தான். அவர் சொன்னார்ல சேலை கட்டுவேன்னு, அங்கேயே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ கடைசி எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, இவ்வளவு எதிர்பார்ப்புக்கு இடையில் வருது, இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையில் வருது, ஆளுங்கட்சியில் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் அவரே இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாரு, இதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங்கை டைட்டிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் உட்காந்து படம் வரும்போது எடுத்த உடனே கீழேருந்து அதிமுக கொடியை மேலே பறக்கும். அதுக்கு இடையில் நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் வரிகள் எழுதுனது எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சி அதை டைட்டில் சாங்காக போட்டார் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி. ஸோ 8 மணிக்கு படம் ஷோ. அப்போ 7:30 மணிக்கு பாம்பேலேருந்து ஃப்ளைட் வருது, தனி விமானம். அந்த ஃப்ளைட்டில் இருந்து படப்பெட்டியை கலர் ப்ராசஸிங் எல்லாம் பாம்பேலேயே பண்ணி ரகசியமாக எம்ஜிஆர் ஸ்டண்ட் மாஸ்டருங்க 20-25 பேர் படப்பெட்டிக்கு பாதுகாப்போடு இறங்குறாங்க. இறங்கி மீனாட்சி தியேட்டரில் கொடுத்து அவங்க அங்கேயே நின்று கலாட்டா எதுவும் வராத மாதிரி வந்தால் சமாளிக்கிற மாதிரி வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. டைட்டில் சாங் பார்த்து இதெல்லாம் பார்த்த உடனே அந்த படம் மிக பிரம்மாண்டமான எஃபெக்ட் கொடுத்து தமிழ்நாடு பூரா ரிலீஸ் ஆச்சு. 216 நாட்கள் ஓடி தமிழ்நாட்டின் வசூலில் திரைப்பட வசூலில் மிகப்பெரிய வரலாற்று சரித்திரத்தை உருவாக்கு.